அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய மரியாதைக்குரிய அருமை அண்ணன் எடப்பாடியாருடைய அனுமதியோடு மேதகு ஆளுநர் அவர்களை நேரடியாக சந்தித்து ஏற்கனவே மேதகு ஆளுநர் அவரிடத்திலே கொடுக்கப்பட்ட புகார் மனுவின் மீதும் ஏற்கனவே சட்டப்பேரவை தலைவரிடத்திலே கொடுக்கப்பட்ட மனுவின் மீது இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்தும் மேதகு ஆளுநர்களை நேரடியாக சந்தித்து ஏற்கனவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே எங்களால் கொடுக்கப்பட்ட புகார் மனுவின் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்றைக்கு நானும் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் அண்ணன் இன்பதுரை அவர்களும் மேதகு ஆளுநரிடத்திலே வலியுறுத்தி மீண்டும் அண்ணன் எடப்பாடியாருடைய அறிவுறுத்தலின் அடிப்படையில் மீண்டும் ஒரு புகார் மனுவை இன்றைக்கு தந்திருக்கிறோம். அந்த புகார் மனுவின் அடிப்படையில் மேதகு ஆளுநர் அவர்களுக்கு இருக்கின்ற அதிகாரத்தின் அடிப்படையில் நாங்கள் கொடுத்த மனுவின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம். ஏற்கனவே குதிரை பேரத்தின் மூலமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 3 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதன் பிறகு 1 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதன் பிறகு 2 சட்டமன்ற உறுப்பினர்களை குதிரை பேரத்தின் மூலமாக குதிரை வேகத்திலே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற இந்த அரசு அவர்களை விலை கொடுத்து வாங்கிக் கொண்டிருப்பதை கண்டித்தும் தொடர்ந்து இதுபோன்ற நடவடிக்கைகளை இந்த அரசு நிறுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் மேதகு ஆளுநர் அவர்களிடத்திலே இன்றைக்கு நாங்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம். ஆளுநர் அவர்கள் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி தமிழகத்தினுடைய தலைவர் ஆவார். அவருக்கு இருக்கின்ற அதிகாரத்தின் அடிப்படையில் நாங்கள் கொடுத்திருக்கின்ற மனுவின் மீது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற கட்சி தலைவராக இருக்கிற அண்ணன் எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்கின்ற கருத்துகளின் அடிப்படையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திவிட்டு வந்திருக்கிறோம். சார், தேர்தல் முடிஞ்ச உடனே, சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே கவர்னர் பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கு அதிக எண்ணிக்கை கொண்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ற வகையிலே தாவக அழைத்தார். அப்ப அவர் என்ன திரும்ப திரும்ப சொன்னார்னா, போதிய, அதாவது 118 சீட்டு உங்களுக்கு இல்ல, அதனால இதுல ஹார்ஸ் ட்ரேடிங்க அனுமதிக்க மாட்டேன், குதிரை பேரத்தை அனுமதிக்க மாட்டேன் தானே சொன்னாரு. அதனாலதானே 3 தடவை கவர்னரை சந்திக்க திரும்பி சென்றாங்க. அப்போ குதிரை பேரத்தை நடத்த விட மாட்டேன்னு உறுதியா இருந்த கவர்னர் இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? இப்ப குதிரை பேரம் தமிழ்நாட்டில் நடக்குதா இல்லையா? இப்ப நாங்க பல முறை அண்ணன் சொன்னாரு, குதிரை பேரம் நடந்திருக்கு. எப்படின்னா, அதிமுக தாவேக ஆட்சி அமைக்கும் போது ஆதரவு கடிதம் ஒன்று கொடுத்தாங்க. அதுல அதிமுக கடிதம் கிடையாது. ஆனா அதிமுக தங்கியிருந்த ஒரு இடத்திற்கு முதலமைச்சரே நேரடியா சென்றார். செஞ்சு அவர் உள்ள போய் அவர் சில வாக்குறுதிகளை கொடுத்ததா தெரிய வருது. இப்போ அப்ப அவர் கொடுத்த வாக்குறுதிகளின் அடிப்படையில் ஏற்கனவே எங்களுடைய கொறடா கொடுத்த உத்தரவை மீறி 25 பேர் வாக்களித்தாங்க. அந்த வாக்களித்தவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தென் ஷெட்யூல்ல நடவடிக்கை எடுக்கணும், கட்சித்தாவல் நடவடிக்கை எடுக்கணும். நாங்க ஒரு மனுவை கொடுத்திருந்தோம். அந்த மனு நிலுவையில் இருக்கும் போதே 4 பேர் ஓடி போய் ரிசைன் பண்றாங்க. ரிசைன் பண்றவங்க அதே வேகத்தில் ஓடி போய் மாடியில் இருக்கிற போய் ஆதவ அர்ஜுனை சந்திச்சு கட்சியில இணைகிறாங்க. இது குதிரை பேரம். அது மட்டும் இல்லாம அந்த மீதி 21 பேர் நாங்க தவறு செய்து விட்டோம், இனிமேல் அப்படிப்பட்ட தவறை செய்ய மாட்டோம், இது மாதிரி கட்சி தாவல் முயற்சியை நாங்கள் செய்ய மாட்டோம், எங்களை மன்னிச்சிருங்கன்னு கடிதம் கொடுத்தாங்க. அந்த கடிதம் கொடுத்ததுனால அவங்கள மன்னிக்க சொல்லிட்டோம். மன்னிக்க சொல்றது சட்டத்தில் இடம் இருக்கு. அவ்வாறு மன்னிப்பு பெற்ற இருவர் ஒரு 15 நாள் 20 நாள் கழிச்சு மீண்டும் கட்சி தாவுனா, அப்ப கட்சி தாவல் தடை சட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல, 10 ஷெட்யூல், அதோட நோக்கம் என்ன? இதெல்லாம் யார் காப்பாற்றணும்னா கவர்னர் தான் காப்பாற்றணும். அப்போ நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு முன்னால குதிரை பேரம் நடத்த விட மாட்டேன்னு சொன்ன கவர்னர் இப்ப ஏன் அமைதியா இருக்காருன்னு கவர்னரை கேட்க தான் இங்க வந்தோம். கவர்னர் என்ன சொன்னார்னா, எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படி கேட்டார். 167 அவருக்கு அதிகாரம் இருக்கு, நீங்க கால் ஃபார் பண்ணுங்க. இப்போ குதிரை பேரம்னு நாங்க மட்டும் சொல்லல. இன்னைக்கு காலையில பேப்பரை பாருங்க, சிபிஐஎம் தலைவரே சண்முகமே சொல்லியிருக்காரு, நாங்கள் குதிரை பேரத்தை ஆதரிக்கவில்லை, குதிரை பேரம் தாவக நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நம்ம மூத்த தலைவர் வைகோ அவரே சொல்லியிருக்காரு, என்ன முதலமைச்சர் சந்திச்சு நீங்க 2 பேரும் ரிசைன் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. இதுக்கு பேர் தாங்க குதிரை பேரம்.
அது மட்டும் இல்ல, திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் தாவேக்காவுடைய எம்எல்ஏ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, என்ன வேலை பேசினாங்கன்னு. குதிரை பேரம் யார் பண்ணா என்ன, தாவேக்கா பண்ணா என்ன, திமுக பண்ணா என்ன, குதிரை பேரம் தானே. அப்ப தமிழ்நாட்டில் குதிரை பேரம் நடக்குது இல்லையா? அப்போ கான்ஸ்டிடியூஷனல் ஹெட்டா இருக்கிற கவர்னர் அதை கேட்கணும் அப்படின்னு வலியுறுத்தி சொல்லியிருக்கோம். ஒன்னு. ரெண்டாவது, ரகசிய காப்பு பிரமாணம்னு ஒன்னு எடுத்திருக்காங்க அமைச்சர்கள்லாம். அதை மீறுற மாதிரி கேபினெட் மீட்டிங்ல ஒரு 2 பேர் கலந்துகிட்டதா ஒரு கம்ப்ளைண்ட். அந்த 2 பேர் விஷயத்தை கண்டும் காணாம கவர்னர் இருக்க முடியாது. அவரு தான் கான்ஸ்டிடியூஷனல் ஹெட். எனவே அதையும் விசாரிக்கணும். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வாங்கி பார்க்கணும். அப்ப கவர்னருக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னா 167 அவருக்கு அதிகாரம் இருக்கு. எல்லாத்தையும் ரெக்கார்டை கொண்டு வா, கட்சி தாவல் நடந்துச்சான்னு பார்க்கணும்னு அசம்பிளி செக்ரட்டரிய, பப்ளிக் செக்ரட்டரிய, சீஃப் செக்ரட்டரிய, டிஜிபிய எல்லாரையும் அழைச்சி விளக்கம் கேட்கணும். அந்த விளக்கத்தில் அவருக்கு திருப்தி வரலன்னா 356ல அவர் ஒரு ரிப்போர்ட்டை மத்திய அரசுக்கு அனுப்ப முடியும். தமிழ்நாட்டில் ஏன்னா நான் அந்த 2வது சொன்னேன், இந்த அபிஷியல் சீக்ரெசி அப்படின்னு பிசினஸ் ரூல்ஸ் ஒன்று இருக்கு. பிசினஸ் ரூல்ஸ் படி தமிழ்நாடு கவர்மெண்ட் பிசினஸ் ரூல்ஸ், அந்த ரூல்ஸ் படி யார் யார் தான் கேபினெட் மீட்டிங்ல இருக்கணும்னு இருக்கு. அப்ப அதுல இல்லாத 2 பேர் கலந்து கொண்டா அது அபிஷியல் சீக்ரெசி ஆக்டுக்கு எதிரானது. அவ்வாறு நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுன். இதே மாதிரி ஒரு உதாரணம் தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்கு. 91 ஜனவரியில திமுக ஆட்சியை கலைச்சாங்க. எதுக்காகனா தமிழ்நாட்டுடைய ரகசியங்கள் வெளியே போயிடுச்சு, அப்படிதானே கலைச்சாங்க. அதே நிலைமை இப்ப இருக்கு. இப்ப அபிஷியல் சீக்ரெசி வெளியே போயிருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அதெல்லாம் விளக்க வேண்டிய பொறுப்பு, கேட்க வேண்டிய பொறுப்பு கவர்னருக்கு இருக்கு. விளக்க வேண்டிய கடமை தமிழ்நாடு அரசுக்கு, அதிகாரிகள் இருக்கு. நான் விஜய சொல்லல, விஜய் ஆனா அவங்களுக்கு சட்டமும் தெரியல, ஒன்னும் தெரியல, அவங்க கான்ஸ்டிடியூஷன்ல ஃபாலோ பண்ற மாதிரியும் தெரியல. எனவே சீஃப் செக்ரட்டரி, பப்ளிக் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி, சம்பந்தப்பட்ட கேபினெட் செக்ரட்டரி இருந்தா இவங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கணும். ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் பிரேக் டவுன் தமிழ்நாட்டில் 30ஆம் தேதியோட மாவட்ட அளவிலான நீதிமன்றங்கள்ல இருக்கிற பிபிஜிபிக்கு பதவி காலம் முடிஞ்சிருச்சு. ஆனா 3 நாள் போடவே இல்லை. போடாம ஒரு கோர்ட் நடந்திருக்குன்னா அதுவும் கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுன். இதெல்லாம் தான் கவர்னர் கேட்கணும். ஏன்னா பேர் மக்கள் மாளிகை, மக்களோட குறை அவர் தானே கேட்கணும். எனவே கவர்னர்கிட்ட இன்னைக்கு ஆளுநர்கிட்ட மனு கொடுத்திருக்கோம். அவர் இதுல உறுதியா தலையிடுவார்னு நம்புறோம். ஏன்னா நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா முறைப்படி சம்பந்தப்பட்டவர்களுக்கு மனு கொடுத்துட்டு நீதிமன்றத்துக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. குதிரை பேரம் தமிழ்நாட்டில் இருக்குன்னு அதிமுக மட்டும் சொல்லல, திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுது, அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, தாவேக்காவே சொல்லுது. அவர் ஒரு கம்ப்ளைண்ட் இளையராஜா எம்எல்ஏ கொடுத்திருக்காரு. ஐயா சிபிஐஎம் சண்முகம் சொல்லியிருக்காரு, வைகோ சொல்லியிருக்காரு ஹார்ஸ் ட்ரேடிங் இருக்குன்னு. எனவே இந்த ஹார்ஸ் ட்ரேடிங் ரொம்ப ஆபத்தானது, கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது. இதை விசாரிக்கணும்னு சொல்லியிருக்கோம். நல்ல தீர்ப்பு, நல்ல முடிவை ஆளுநர் எடுப்பார் என்று உங்களை போல சாமானிய மக்களை போல நாங்களும் நம்புறோம். அவர் சட்டப்படி எனக்கு இருக்கிற அதிகாரப்படி சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் உறுதி கொடுத்திருக்காரு. சார் அதெல்லாம் பொலிட்டிக்கலா பதில் சொல்லுவாங்க. லீகலா கவர்னருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்க சொல்றதுடைய உச்சகட்டம்ன்றது ஆட்சி கலைப்புக்கான இது. செல்வம் மட்டும் கவர்னர் அனுப்புவாரு, அதன் பிரகாரம் இங்க ஆட்சி கலைப்பு. சார் கவர்னரோட வேலை என்னன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அது சட்ட முறைமைப்படி இயங்குதா அப்படின்னு சொல்றதுக்கு பாக்குற கஸ்டோடியன், அதாவது மேற்பார்வையாளர் தான். அவர் தான் கான்ஸ்டிடியூஷனல் ஹெட். இப்ப முதலமைச்சரை மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த அரசை செலுத்துற சீஃப் செக்ரட்டரியையும் டிஜிபியையும் நியமிக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா அப்பாயிண்டிங் அத்தாரிட்டியே கவர்னர்கிட்ட தான் இருக்கு. அதனால கவர்னர் இஸ் த கான்ஸ்டிடியூஷனல் ஹெட். அவர்கிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். ஏன்னா லேக் ஆஃப் கான்பிடன்ஸ் ஸ்டேட் மேல எங்களுக்கு இருக்கு. கவர்னர் சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டு கேட்கணும். சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டு கேட்டது பிறகு அந்த அறிக்கையை வாங்கி மத்திய அரசுக்கு அனுப்பணும் ஆளுநர்னு சொல்றீங்க. அதுதான் அனுப்பும்போது இறுதியா என்ன நடக்குங்கிறது நான் சொல்ல முடியாது. அவரு கவர்னர் ஆமா 350 இல்ல சார் சட்ட ரீதியா தான் பதில் சொல்ல முடியும். 167ல கவர்னர் கேள்வி கேட்கணும். கேள்வி திருப்தி அதுல பதில் திருப்தி அளிக்கலன்னா அவர் மத்திய அரசுக்கு ரிப்போர்ட் அனுப்பணும். அது 356 356 அவ்வளவுதான். வணக்கம்.